முந்தா நாள் அடையாறு, நேத்தைக்கு நந்தனம், நாளைக்கு எங்கே, இன்னைக்கு எங்கே அப்படின்னு பார்க்குற வகையில் தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம் இதுதான் தமிழ்நாடு. அப்படி தான் இருக்குது. இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிங்க பதில் சொல்கிறதே இல்லை. இங்கே எல்லாம் போலீஸு தான் பதில் சொல்லுது. ஒரு திமுக கொடியை கட்டிக்கிட்டு கொஞ்சம் இளைஞர்கள் காரில் விரட்டிட்டு போய் பெண்கள் இருந்த காரை விரட்டி அவங்க காரு கண்ணாடியில் தூம் தூம்னு அடித்து உதச்சி அவங்கள பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணின அந்த சீனெல்லாம் வந்துடுச்சு யூடியூப்பில். அப்போது போலீஸ் தான் பதில் சொன்னது, அந்த பசங்க ஒன்றும் சொல்லலை. போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக கொடி கட்டி காரில் போனாங்க, ஆனால் அவங்க திமுக காரங்க இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்ட்டு போலீஸ் தான் பதில் சொல்லிச்சு. அவங்க சம்மந்தப்பட்டவங்க பதில் சொல்லவே இல்லை. ஒரு மொழி வெறி காரணமாக இன்னொரு மொழி பேசுகிற அந்த பையனை கத்தி பட்டா கத்தி வச்சு படம் எடுத்து வெட்டி ஷூட்டிங், அப்படி ஒரு இனவெறியே மொழி வெறியே காட்டக்கூடிய அந்த காட்சி. அதுக்கும் அதை பண்ணின பசங்க ஒன்றுமே சொல்லலை, அவங்க பதிலே சொல்லலை. போலீஸ்காரங்க தான் பதில் சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்கள்லாம் குற்றவாளி இல்லைங்க, பட்டா கத்தி வச்சு விட்டுனவெல்லாம் குற்றவாளி இல்லை, அவர்களெல்லாம் சட்டத்தை மீறியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. ஏன்னா குடிகாரம் இல்லைங்க, மது பிரியர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறது அடையாறில் நடந்தப்போ அந்த சாக்கு மூட்டையில் பணத்தை கொண்டாந்து வச்சாங்களே, அப்போது ரோந்துக்கு போன போலீஸ் எங்கே போயிருந்தாங்க? அவங்க ரோந்துக்கு போகலையா? அவங்க எங்கே போயிருந்தாங்க, எங்கே இருந்தாங்க? அப்போ உதயநிதியினுடைய நண்பர்களெல்லாம் உல்லாச பங்களாவில் எல்லாருமே கூடி ஆடி கழிப்பதாக செய்தி இருக்குது. அங்கே தான் அவங்க காவலுக்கு இருந்தாங்கங்க, இங்கெல்லாம் அவங்க வரலைங்க அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் அவங்க வரலையா, அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, தெரிந்தும் கண்டுகொள்ளவில்லையா, இதை யார் செஞ்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஏற்கனவே நடந்த குற்றங்களுக்கெல்லாம் போலீஸு தான் முந்திக்கிட்டு ஒரு புராணத்தை படிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் குற்றவாளிகளே கிடையாது, இவங்க சட்டத்தை மீறினவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை மாதிரி இந்த அடையாறு விஷயத்திலையும் ஒரு குடும்பத்தையே வெட்டி வீழ்த்தினது, கணவன் மனைவி 2 வயசு குழந்தை, எதுக்கு கூட்டு பலாத்காரம் செய்கிறதுக்கு. அப்படி பண்ணின அந்த கொடுமையை அவங்க ஆளுங்க தான் ஒருத்தன் செஞ்சிட்டான், அவன் தான் இப்படி சொன்னான் எங்ககிட்ட அப்படின்ட்டு ஒரு திரைக்கந்தை வசனத்தை போலீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போது இதெல்லாம் நமக்கு வேகமாக வழக்கு நடந்து, எப்படி அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வேகமாக நடந்து இல்லையா, அதே போல் வேகமாக வழக்கு நடந்து அது ஒரு 4 மாதத்தில் முடிஞ்சிடுச்சு. இதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு வந்துட்டுன்னா வழக்கை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா, ஒரு 2 மாதத்தில் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 மாதத்தில் வழக்கு முடிஞ்சிட்டா அதை யார் செஞ்சாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் சொல்கிறதே அப்படியே, போலீஸ் என்ன நீதிமன்றமா? போலீஸ் நீதிமன்றம் இல்லையா? அவங்க பொய் சாட்சியை தானே நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க. அது பொய் சாட்சிகளெல்லாம் பின்னாடி பிறல் சாட்சியாக மாறிடுது இல்லையா. அதனால் போலீஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அடையாறில் நடந்தது என்ன, அது இனவெறியா மொழி வெறியா, அது திமுக தூண்டிவிட்ட வெறியா, அதை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத நமக்கு நீதிமன்றம் சொல்லணும். போலீஸ் சொல்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கொடியை கட்டிக்கிட்டு போகிறான், ஆனால் அவன் திமுக காரன் இல்லைன்னு போலீஸ்காரர் சொல்கிறாரு. பட்டா கத்தியை வச்சு வெட்டுறான், படம் எடுத்து காட்டுறான், அவன் குற்றவாளி இல்லைன்னுட்டு போலீஸு சொல்லுது. அதே போல் அடையாறு விவகாரத்திலையும் இந்த போலீஸ் சொல்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அது என்னங்கிறது வழக்கில், அதாவது ஒரு 2 மாதத்தில் இந்த வழக்கு முடிஞ்சிட்டா நல்லாயிருக்கும். 15 வருஷம் 20 வருஷமெல்லாம் இழுத்துட்டே கிடக்குது அமைச்சர்களுடைய வழக்கெல்லாம். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவியை ஒரு சாருக்கு கூப்பிட்டான் பாருங்க, அந்த வழக்கு மட்டும் ஒரு 4 மாதத்தில் முடிச்சிட்டாங்களே திமுக அரசாங்கம், வேகமாக முடிச்சிட்டாங்கல்ல.
அதே போல் இந்த அடையாறு வழக்கை ஒரு 2 மாதத்தில் முடிச்சிட்டாங்கன்னா உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம்.